அக்பர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசர். மகா அக்பர்ன்னு சொல்றோம். அவருடைய அரசவையில பீர்பால்னு ஒரு மந்திரி இருந்தாரு. மிக நுட்பமானவர். அக்பர் தன்னுடைய தோட்டத்தில ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிருந்தாருங்க. அந்த கத்திரிக்காய் செடி குழம்பு வச்சு குடுத்தாங்க. அது பிரமாதமான டேஸ்ட்டா இருந்தது. உடனே பீர்பால் அக்பர் பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு, "பீர்பால் அந்த கத்திரிக்காய் வந்துங்க பயங்கர டேஸ்ட்டா இருக்குது." அப்படின்னு உடனே பீர்பால் சொன்னாரு, "ஆமாங்க அரசே, நல்ல டேஸ்ட்டு. அதனால தான் அந்த கத்திரிக்காயோடைய தலையில வந்து கடவுள் வந்து ஒரு கிரீடம் மாரி வச்சிருக்காரு." ஏன்னா கத்திரிக்காயோட தலை காம்பு பார்த்தீங்கன்னா, கிரீடம் மாரி இருக்கும். கிரீடம் மாரி வச்சிருக்காரு. அப்படின்னு அக்பருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கத்திரிக்காய டெய்லி சாப்பிட்டாரு. 10, 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோனே, அவருக்கு அது அலர்ஜி ஆகி உடம்புல பிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. பிப்பு. அவர் பித்து மருத்துவர்லாம் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. உடனே பீர்பாலும் போய் அக்பர பார்க்குறாரு. உடனே அக்பர் சொல்றாரு, "இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப மோசங்க பீர்பால். பார்த்தீங்களா, தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புல பிக்கிதுங்க." அப்படின்னாரு. உடனே அதுக்கு பீர்பால் சொன்னாரு, "ஆமாங்க அரசரே. அதனால தான் ஆண்டவன் அதோட தலையில ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்கிறான்." அப்புட்ன்னா அக்பருக்கு ஆச்சரியமா போச்சு. "என்னங்க அன்னைக்கு நம்ம தலையில கிரீடம்னீங்க, இன்னைக்கு ஆணி அடிச்சிருக்குதுங்க. மாத்தி மாத்தி சொல்றீங்க." அப்புட்னா உடனே பீர்பால் சொன்னாரு, "அரசரே நான் வேலை செய்றது உங்ககிட்ட. அதனால உங்களுக்கு சாதகமா தான் பேசியாகணும். நான் கத்திரிக்காய்ட்ட வேலை செய்யல. எனக்கு சம்பளம் குடுக்குறது நீங்க தான்." அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அக்பர் அந்த துன்பத்தையும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, "அகலாது, அணுகாது, தீக்காய்வர் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்." ஒரு அரசர் அதுவும் அந்த காலத்தில அரசர், இந்த காலத்தில ஒரு அதிகாரின்னு வச்சுக்கங்க. அதிகாரி பக்கத்தில ரொம்ப நெருக்கமாகவும் போகக்கூடாது. அவங்கள எதிர்த்தும் பேசக்கூடாது. ஒரு அடி டிஸ்டன்ஸ்லயே இருந்தோம்னாவே, நாம அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். எவ்வளோ அற்புதமா வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த கதை நல்லா இருந்தது. திருக்குறள் நல்லா இருந்ததுங்களா? நன்றி.